இப்படியாக துயரத்தின் மத்தியில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் துன்பத்தின் நேரத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து படித்து நம் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 102 அதிகாரம். கர்த்தரை நோக்கி துன்ப நேரத்தில் வேதனையின் மத்தியில் செய்கிற ஜெபமாக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் ஜெபத்தை கேட்டருளோ. என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. கர்த்தாவே, என்னுடைய கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஜெபத்தை கேளும் சுவாமி. எனக்கு செவி கொடுத்தருளும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் செய்கிற ஜெபத்தை தயவு செய்து கேளும் சுவாமி. அப்படி நீர் கேட்டு எனக்கு பதில் தாரும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும். நீர் என் மேல் கோபமாய் இருந்து என் பக்கமாய் நான் செய்யும் ஜெபத்தை கேட்காமல் திரும்பாமல் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும். அதாவது கர்த்தர் தம் முகத்தை மறைக்கிறார் என்றால், நாம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பிடிக்காதவர்கள், கோபம் கொண்டவர்கள் யாராவது எதிரில் வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவார்கள். அது போல கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டால், கர்த்தரின் சுபாவம் தான் நமக்குள்ளும் வந்திருக்கிறது, மனிதர்களுக்குள்ளும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்மேல் கோபம் கொண்டால் நம் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார், அவர் முகத்தை காண்பிக்க மாட்டார். அவர் நம் பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொள்வார். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், மறைத்து விடாதேயும் சுவாமி. என் மேல் இரக்கமாயிரும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் துன்ப நேரத்தில் என்னை காத்தருளும். நான் கூப்பிடும் பொழுது எனக்கு தீவிரமாய் பதில் தாரும். ஆம் கர்த்தாவே, நான் கூப்பிடும் பொழுது எனக்கு சீக்கிரமாய் பதில் கொடுத்து விடும். உம்மை நோக்கி கேட்கிறேன் என்று இந்த இடத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கர்த்தரின் என் நாட்கள் புகையை போல போய்விட்டது. புகை மேலே எழும்பும் பொழுது அது காற்று பட்டதும் காற்றில் கரைந்து மறைந்து விடும். அது போல இருப்பதே தெரியாது. இப்பொழுது இருக்கும், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த காற்றில் கலந்து விடும். புகை இருப்பதே தெரியாமல் மறைந்து போகும். அது போல என் வாழ்நாட்கள் போய்விடுகிறது. காற்றில் பறக்கும் புகையை போல என் வாழ்நாட்கள் முடிந்து போகிறது. என் எலும்புகள் எரியுண்டது. என் எலும்புகள் எல்லாம் எரிந்து போயிற்று, சாம்பலானது. கொல்லிக்கட்டை எரிவது போல, ஒரு விறகு எரிவது போல என் எலும்புகள் எரிந்து போயிற்று. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து போயிற்று. புல்லை வெட்டி வெளியே போட்டால் அது ஒரு நாளில் காய்ந்து போகும், ஒரு பகல் நேரத்திலேயே அது உலர்ந்து போகும். அதுபோல என் இருதயம் உலர்ந்து போயிற்று சுவாமி, காய்ந்து போனது. நான் மிகவும் துன்பத்தினால் துவண்டு விட்டேன் என்ற பொருள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் போஜனத்தை புசிக்கவும் மறந்தேன், சாப்பிட மறந்து போனேன் சுவாமி. என் துக்கத்தினால், துயரத்தினால், பல பிரச்சனைகள், மனக்குழப்பங்களினால் உணவு சாப்பிட வேண்டும் என்கிற நினைவு கூட எனக்கு இல்லை. மறந்து போனேன் ஆண்டவரே. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் தோளோடு ஒட்டி கொண்டது. அப்படி என்றால் பெருமூச்சு விடுகிறார். ஐயோ, இது இப்படியானதே, அது அப்படியானதே என்று பெருமூச்சு விட்டு. வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நம் சரீரத்தையும் பாதிக்கும். மனதிற்கு ஏற்படுகிற துன்பங்கள் சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மனதை பாதிக்கும். ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு தானே இருக்கிறது. அதனால் நம் வலிகள், நம் வேதனைகள் நம் மனதிற்கு ஏற்படுவது நம் சரீரத்தையும் பாதிக்கிறது. வனாந்திரத்தில் திரியும் நாரைக்கு ஒப்பானேன். நாரை வானத்தில் பறக்கும், பறந்து வந்து கீழே தரையில் இரையை தேடும். நாரை அப்படி செய்யும். அந்த நாரையை போல் என் வாழ்க்கையானது. பாழிடங்களில் தங்குகிற ஆந்தையை போல் ஆனேன். ஆந்தையானது பாழான கட்டிடங்கள், இடிந்த கட்டிடங்கள், உடைந்த மரம் போன்ற இடங்களில் தான் ஆந்தைகள் போய் தங்கும். அந்த பொந்துக்குள் தங்கிக் கொள்ளும்.
அதுபோல என் வாழ்க்கையானது. நான் தனித்தவனானேன். இருக்க இடம் இல்லாமல் எங்கு போய் அண்டிக் கொள்வோம் என்று குகைகளிலும், மலைகளிலும், மரங்களின் அடியிலும் போய் தங்கிக் கொள்கிறேன். தனிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா இப்படி தங்க இடமில்லாமல் துயரத்தோடு நாம் வாழும் நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட நிலையில் நான் எங்கு போவேன்? எங்கு போய் தங்குவேன்? எங்கு போய் இருப்பேன்? என் வீடு போனதே, என் உறவுகள் போனதே, நான் தனித்து இருக்கிறேனே என்று துன்பப்படுகிற நாளில் செய்கிற ஜெபமாய் இது இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு துன்பம் வந்தால் இந்தந்த வழிகளில் எல்லாம் வரும். இத்தனையும் சேர்ந்து வரும். சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் வீட்டின் மேல் தங்குகிற ஒரு குருவியை போல் இருக்கிறேன். குருவி கூடு கட்டி வீட்டில் இருக்கும். அந்த கூடுகளில் பார்த்தால் அது தூங்காமல் இருக்கும். அது போல நான் இருக்கிறேன் சுவாமி. கூட்டில் இருக்கும் குருவி போல நான் தூக்கமில்லாதவனாய் இரவும் பகலும் தூங்கவும் முடியவில்லை. மன வேதனையினாலும் குழப்பத்தினாலும் சரீரத்தின் பாடுகளினாலும் தூங்கவும் முடியாமல் தனித்திருக்கிறேன். தனிமையாயிருக்கிறேன். இருதயம் துவண்டிருக்கிறேன். தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை சபிக்கிறார்கள். என் எதிரிகள் எல்லாம் என்னை சாபம் இடுகிறார்கள். நான் அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் எதிரிகள் சபிக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள், என் மேல் வெறி கொண்டவர்கள் சாபமிடுகிறார்கள். என் எதிரிகள் எல்லாம் என்னை நிந்திக்கிறார்கள், திட்டுகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். நிந்தனை என்பது தூஷணமாய் பேசுவது, காயப்படுத்தி பார்ப்பது, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளால் செய்வதுதான் நிந்தனை. நீர் என்னை உயர தூக்கி கீழே தள்ளினீர். என் வாழ்க்கையின் மிக உயர்வை எனக்கு கொடுத்திருந்தீர் சுவாமி. ஆனால் அதன் பின்பு என்னை நீர் கீழே தள்ளிவிட்டீர். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திற்கும் சினத்திற்கும், அதாவது நீர் கோபப்படுவதற்கும் அதிக கோபப்படுவதற்கும் நான் காரணமாகி விட்டேன். நீர் என்னை உயர்ந்த நிலையில் வைத்தீர், ஆனால் பின்போ என்னை கீழே தள்ளிவிட்டீர். உம்முடைய கோபத்திற்கு நான் ஆளாகி விட்டேன். நான் சாம்பலை ஆகாரமாய் புசித்து என் பானத்தை கண்ணீரோடு கலக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துன்ப நிலை இந்த மனிதனுக்கு வந்திருக்கிறது. சாப்பிட ஆகாரம் கிடைக்கவில்லை. சாம்பலை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். தண்ணீரில் குடிக்கும் பானத்தில் அதை எடுத்து பார்க்கும்போது கண்ணீர் அருவியாய் கொட்டுகிறது. அந்த கண்ணீரோடு அந்த தண்ணீரை குடிக்கிறார். நல்ல குடிக்க தண்ணீர் இல்லை. குடிக்க ஒரு பானம் எதுவும் இல்லை, கிடைக்கவில்லை. நல்ல ஆகாரம் இல்லை. ஒரு குருவியை போல தனித்து எந்த தங்கும் இடம் இல்லாமல் தவித்து கிடக்கிற ஒரு நிலை இந்த மனிதனுக்கு வந்திருக்கிறது. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. நாம் வெளியில் செல்லும் போது நம்மேல் வெயில் படும்போது நிழல் தோன்றும். அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாலை நேரம் ஆகும்போது சாய்ந்து விடும். அது போல இரவு வரும்போது முற்றிலும் மறைந்து போகும். என் வாழ்நாளும் அப்படித்தான் சுவாமி. சீக்கிரமாய் மறைந்து போகிறதாய் இருக்கிறது. புல்லை போல உலர்ந்து போகிறேன். காலையில் நன்கு செழிப்பாய் இருக்கிற புல்லானது வெயில் அதிகம் அடித்தால், அதிகமான வெயில் படும் பொழுது அது மாலைக்குள் வாடி போகும். அப்படியே துவண்டு விடும் சில புல்செடிகள். அது போல நான் இருக்கிறேன் சுவாமி. என் வாழ்நாள் அற்பமானது, குறுகியது, சீக்கிரமாய் வாடி போகும், முடிந்து போகும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஆம் சுவாமி, நீர் என்றென்றும் இருக்கிறீர். உம்முடைய நாமம் பிரஸ்தாபம், உம்முடைய பெயர் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் சுவாமி. என் வாழ்வு ஒரு புல்லை போன்றது, அற்பமானது, நிழலை போன்றது, முடிந்து போகும். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய ஆயுள் நீண்ட ஆயுள் உள்ளவர். நீர் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நாமமே நிலைத்திருக்கும். அவரே எல்லோரிலும் புகழப்படத்தக்கவர். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீர். நீர் எழும்பி சீயோனுக்கு இரக்கம் செய்வீர். சீயோன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள் கொள்ளலாம். எருசலேம் பட்டணத்தையும் குறிக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் குறிக்கும். அப்படி என்றால் கர்த்தாவே, நீர் எழும்பி சீயோனில், ஆண்டவரே, சீயோனை நீர் ஆசீர்வதிப்பீர். சீயோனுக்கு இரக்கம் செய்வீர். சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு, அதாவது எங்களுக்கு
நீர் நன்மை செய்ய போகிறீர். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்லுகளின் மேலும் மண்ணின் மேலும் வாஞ்சை வைக்கிறார்கள். அப்படி என்றால் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் இருக்கும் இடம் எருசலேம் நகரம் கல்லும் மண்ணுமாய் இடிக்கப்பட்டதாக அது பாழாய் கிடக்கிறது. அதன் மேல் உம்முடைய ஊழியக்காரர்கள் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் உம்முடைய கிருபையும் இரக்கமும் வந்து நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று பொருள் வருகிறது. திருச்சபைகள் கர்த்தரால் கட்டப்பட போகிறது. அதற்கான செய்தியாக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் கட்டப்பட வேண்டும் என்று உம்முடைய ஊழியக்காரர்கள் வாஞ்சையாய் இருக்கிறார்கள், ஆசையாய் இருக்கிறார்கள். அதன்படி நீர் செய்ய போகிறீர். கர்த்தர் சீயோனை கட்டி அதன் மகிமையில் வெளிப்படுவார். சீயோன் என்னும் இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேமையும் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகெங்கும் இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய திருச்சபையும் கட்டப்படும். சியோன் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தருடையவர்கள் எல்லோரும் என்று பொருள்படும். அப்பொழுது அவர்கள் கட்டப்படுவார்கள். கர்த்தரால் இரக்கம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாவத்தில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் இயலாமைகளில் இருந்தும் வெளிப்பட்டு குணப்பட்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும். இக்கற்றவர்கள் செய்யும் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அதை அசட்டை பண்ண மாட்டார். இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் திக்கற்றவர்கள் என்று அசட்டை பண்ணாமல் கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது கர்த்தர் இப்படியாக சீயோனை கட்டி சீயோனுக்கு இறங்கும் பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திற்கும் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கண்டு பயப்படுவார்கள். கர்த்தருடைய இரக்கம் அவ்வளவு பெரியதாய் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை கண்டு ஜனங்கள் எல்லாரும் பயப்படுவார்கள். ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்த்து ஆஹா எப்படிப்பட்ட செயல் இது, கர்த்தர் எவ்வளவாய் செய்தார் என்று பயப்படுவார்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய நாமத்திற்கு மகிமையை உண்டு பண்ணுவார். பின் சந்ததியாருக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலத்தில் நடக்க போகிற காரியங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது பொருந்தும். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்பார். கட்டுண்டவர்கள் என்றால் அடிமைத்தனத்திற்கு பலரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு சிறைப்பட்ட நிலையில் வீட்டிற்குள்ளாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம், அதை விட்டு வெளியே வர முடியாது என்ற நிலையில் அடைக்கப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்து வெளியே வர முடியாதவர்களாக, துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் அடைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே கட்டப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள். அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். அவர்களுடைய பெருமூச்சை கேட்பார். அடிமைத்தனத்திற்குட்பட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக யாரிடத்திலாவது அடிமைப்பட்டு மாட்டிக்கொண்டு கிடப்பார்கள். அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் முடியாது. அப்படிப்பட்டவர்களின் பெருமூச்சை கர்த்தர் கேட்பார். அவர்களுக்கு நன்மை செய்ய தொடங்குவார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். இப்படி செய்வதற்காக கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், உயிருக்கு பயந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பவர்களை விடுதலையாக்கவும், அவர்களை பாதுகாக்கவும் கர்த்தர் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, உயரத்திலிருந்து, உன்னதங்களில் இருந்து நம்மை பார்க்கிறார். நம்மை பார்த்து இப்படியாக நமக்கு விடுதலை தருகிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக ஜனங்களும் ராஜாக்களும் கூடிக்கொள்வார்கள். எல்லோரும் சேர்ந்து கொள்வார்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று. சீயோனில் இப்படி எல்லோரும் கூடி வந்து
சீயோனில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்தை சீயோனிலும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எருசலேமில் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சீயோனில் என்று சொல்லும்போது திருச்சபைகளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எருசலேமில் இஸ்ரவேலர்கள் பலர் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை துதித்து மகிழ்வார்கள். என் வாழ்க்கையின் வழியிலே கர்த்தர் என்னை ஒடுக்கி என் பெலனை குறுக பண்ணினார். என் வாழ்க்கையில் பெலன் குறைந்து போயிற்று. என்னை அவர் ஒடுக்கினார். என்னை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்படி செய்ததினால் நான் ஒடுங்கி போனேன். என் நாட்கள் குறுகி போயிற்று. என் வாழ்நாள் மிகவும் குறுகி போயிற்று. இப்படிப்பட்ட நிலையில் என் மரணம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நான் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும், பாதி வயதில் என்னை எடுத்து விடாதேயும், என் ஜீவனை எடுத்துக்கொண்டு விடாதேயும். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய பிரஸ்தாபம் நிற்குமே. ஆண்டவரே, தயவு செய்து பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். நீர் நீண்ட ஆயுசுள்ளவர். அது போல எனக்கும் உம்முடைய ஆயுள் நாட்களை எனக்கு தாரும். கர்த்தாவே, ஆதி காலத்தில் நீர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியதும் நீர்தான் சுவாமி. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. வானங்கள் உம்முடைய செயல்களின் வெளிப்பாடு. ஆம் கர்த்தாவே, நீரே வானங்களை சிருஷ்டித்தீர். உம் திருக்கரங்களால் படைத்தீர். அவைகள் எல்லாம் அழிந்து போகும். வானமும் பூமியும் அழிந்து போகும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளோ அழிந்து போகாது. நீர் அழிந்து போக மாட்டீர். நீர் என்றென்றும் நிலைத்திருப்பீர். கர்த்தாவே, அவைகள் எல்லாம் ஒரு துணியை போல பழசாய் போகும். அது பழசாய் வீணாய் போகும். வானமும் பூமியும் ஒரு துணியை போல பழசாய் போய்விடும். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய ஆயுள் நிலைத்திருக்கும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். நீர் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பீர். உம்முடைய ஆயுள் முடிந்து போவதில்லை. உம்முடைய ஆண்டுகள் முடியாது சுவாமி. அது போய்கொண்டே இருக்கும். அது முடிவில்லாதது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது அடியாரின் பிள்ளைகள், உம்முடைய உண்மையான சீஷரின் பிள்ளைகள், உம்முடைய வழிகளை பின்பற்றுகிற பரிசுத்தவான்களின் பிள்ளைகள் உம்மிடத்தில் தாபரித்திருப்பார்கள். உம்மோடு கூட இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் உம்முடன் கூட நிலைத்திருப்பார்கள். இப்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர். இப்படியாக துயரத்தின் மத்தியில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் துன்பத்தின் நேரத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து படித்து நம் வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.